ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா. சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டே நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது. இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 8:24 காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க. இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பெயர்ச்சி அடையும். இது கோச்சாரம். நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் சேருது, பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது, இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம். பாரம்பரியமாக 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ 3 மாநாடு 32 கருத்தரங்கம், நேரடி கருத்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரியமிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம். எண்கணிதம், வாஸ்து, நியூமராலஜிங்கிறதும் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், அதே போல் ரொம்ப விசேஷமானது. பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசன்னத்தை நம்ம கேட்டுக்கிறது. அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம். நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு பிரசன்னம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம். இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாபலனை தரும்? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்பிலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, பாசமான புள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா புள்ளைங்க. அம்மா மேலே அவ்வளவு கடந்த யதார்த்தமான விஷயங்களை யதார்த்தமாக பழகக்கூடிய அப்படியே நேசமான பண விஷயத்தில் எப்படி இருந்தாலும் தடுமாற்றம் வந்தாலும் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கங்க. இனி வரும் காலம் என்ன மேடம், கிட்டத்தட்ட 5-6 வருஷம் படாத பாடுங்க. நடுவில் அஷ்டமத்து சனி பகவான் பாடாப்படுத்திருச்சுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படியாது என் வாழ்வு நல்லா இருக்குமா, வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, புதிய பொருள், புதிய திட்டம், புதிய உயர்வுங்க, எல்லாமே புதுசு. ரீகால், கம்யூனிகேஷன் உயரும், சிந்தனை பெருகும், பணம் வரும், வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு யோகம். ஏன்னா 2.5 வருஷம் சனி பகவான் போகும் பொழுது ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டு போவார் அப்படிம்போம். 7.5 சனியாக இருந்தாலும் 2.5 சனியாக இருந்தாலும் அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் காலம். மார்ச்லேருந்து ஜூன்லேருந்து பட்டைய கிளப்பும். கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் மனசு அப்படிங்க, உங்கள் மனசு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி சரி அப்படி போயிடுவீங்க. அப்புறம் தனிமையில் ரொம்ப அழுத்தமாக அப்படியே மனசு போட்டு கசக்கி பிழிஞ்சு அப்படியே கண்ணீர் விடுவீங்க. அந்த விடிவு காலம் எப்போ வரும்? வருங்க, சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா சந்திரன் அப்படிங்கக்கூடிய அந்த நீர் இடம் உங்களுக்கு, அந்த நீர் இடமான மீனத்தில், அதாவது திரிகோண பாவத்தில் அமர்றார். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது
7க்கும் 8க்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உடைய சனி பகவான் உங்களுக்கு 90% எப்படிங்க, உங்கள் ஜனன ஜாதகம் தசாபுத்தியோ அல்லது உங்கள் சனி பகவான் குரு நல்ல இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, ஜாதகம் பார்த்துக்கணும். அப்போ தான் டாப் மோஸ்ட்டாக நம்ம ஜெயிக்க முடியும். அடிமட்டத்தில் இருக்கிறேன்னு ஜாதகத்தை பாருங்கள். விசேஷமாக எப்படி நம்ம ஜெயிக்கலான்னு சொல்லி கொடுத்துறேன். அப்படியே எப்படி தெரியுங்களா, எந்த இடத்துல கடலில் போகிறோம், பயணிக்கிறோம், மீன் பிடிக்க போகிறாங்க, எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் அள்ள முடியும்னு அந்த தெரியணும், அந்த ட்ராக்கு தெரியணும். எல்லா தொழிலுக்கும் அப்படி தாங்க. அதை மட்டும் நம்ம சூட்சமமாக சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, வர நமக்கு வாடிக்கையாளர்கள் கிளைண்ட்டு நம்மளை விட மாட்டாங்க. எத்தனை பேரை சம்பாரிச்சு வச்சுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ கடக ராசிக்கு அற்புதம். இனிமேல் ஆனந்த கண்ணீர் விடுங்க. எப்படிங்க, ஆனந்தமான கண்ணீர் விடணும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவலையை விட்டுட்டு பணியை செய்யுங்க. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துடும். 2.5 வருஷம் உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உண்டு. ஏன்னா நேர்மை உண்மை உங்ககிட்ட எப்போ இருக்கும். அப்போ அந்த நீதிமான் வரார், உங்களுக்கு நல்லது நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால பாக்கியத்தில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றனால உங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியத்தை கொடுப்பார். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, வெளிநாட்டு பயணம் உண்டுங்க. ஏன்னா 2 ஜலம் அழகா திரிகோண பாவமில் வெளிநாடு தொடர்பு உண்டு. வெளி வர்த்தகத்தில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அரசியலில் அப்படி ஜம்முன்னு உட்காரக்கூடிய கௌரவ அந்தஸ்தை கொடுப்பார். இனிமேல் வேலையால் ஊழியம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பணிவு பண்பும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, புதிய நட்பு வட்டாரம் பெருகும். நல்லா விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த பூமி சார்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பர் அமோகம். என்ன மேடம் நான் வழிபாடு எடுக்கணும்? சுக்கிரனை பிடிங்க, ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை. சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நரசிம்ம பெருமாளை போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. இந்த கடன் சத்துருஸ்தானத்தை அவர் சரி பண்ணுவார். ஸோ இன்னும் நல்ல பரிகாரங்கள் வேணும்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.